ஹலோ கைஸ், டிசிஎஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். டிசிஎஸ் இன்டர்வியூ ப்ராசஸில் வந்து டோட்டலாக 2 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். அண்ட் செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ கம்பைன்ட் ரவுண்ட் மாதிரி நடக்கும். உங்களுக்கு டெக்னிக்கல் ரவுண்ட், மேனேஜரியல் ரவுண்ட் அண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் மூணுமே வந்து ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ ஒரு ரவுண்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கியூடி எக்ஸாம். இந்த என்கியூடி எக்ஸாம் வந்து நீங்கள் படிக்காமலும் கிளியர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ், அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நான் உங்களை ராங்காக கைட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்க வேணாம். பட் லக்லியும் சில பேரால் பாஸ் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் அஸ் நோ அபவுட் தி டிசிஎஸ் என்கியூடி பேட்டர்ன். பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் மொத்தம் 3 செக்ஷன்ஸ் இருக்குது. நியூமரிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் எபிலிட்டி அண்ட் வெர்பல் எபிலிட்டி. இது பேசிக் ஃபவுண்டேஷன் செக்ஷனில். அண்ட் அட்வான்ஸ்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ்டு குவான்டிடேட்டிவ் அண்ட் அட்வான்ஸ்டு லாஜிக்கல் இருக்குது. பேசிக் ஃபவுண்டேஷனில் ஏதாவது 2 செக்ஷனை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு மேக்ஸ் வராது அப்படின்னா வெர்பல்லையும் லாஜிக்கல்லையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி தான் என்னோட நிஞ்சா ரோலுக்கு வந்து நான் கிளியர் பண்ணியிருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில். இப்போ நம்ம ஆப்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் சிம்பிள் கோடிங், அட்வான்ஸ்ட் கோடிங் அப்படிங்கிற 2 செக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட ரோல் வந்து டிசைட் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டிசிஎஸில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரோல்ஸ் இருக்குது. நிஞ்சா, டிஜிட்டல் அண்ட் ப்ரைம். நிஞ்சாவோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர். இதோட எல்பிஏ வந்து 3.36. அண்ட் ஃபார் டிஜிட்டல் அண்ட் ப்ரைம்க்கு உங்களுக்கு என்ன ரோல் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஜினியர். ஃபார் டிஜிட்டல் உங்களோட எல்பிஏ வந்து 7. அண்ட் ஃபார் ப்ரைம் உங்களோட எல்பிஏ வந்து 9. என்கியூடி எக்ஸாமில் வந்து நீங்கள் ஆப்டி கிளியர் பண்ணியிருக்கீங்க. பட் 2 கோடிங்கும் சிம்பிள் ப்ளஸ் அட்வான்ஸ் ரெண்டுமே நான் எதுவுமே டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நிஞ்சா ரோல் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஆப்டிலையும் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணி சிம்பிள் கோடிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் ரோல் கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஆப்டிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் கோடிங்லேயும் ஓரளவு டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ப்ரைம் ரோல் கிடைக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ நான் சொன்னதை வச்சு டிசிஎஸ் என்கியூடி வந்து கிளியர் பண்ணுறது ஈஸி தான். பட் ரோல் தான் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். கைஸ், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் டிசிஎஸ் என்கியூடி ப்ரிப்பரேஷனுக்கான ஃபுல் மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டிசிஎஸ் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ. ஒன்ஸ் நீங்கள் டிசிஎஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர் சென்டர்ஸில் மட்டும்தான் என்கியூடி எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து அவங்களே சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கான லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து நீங்கள் முன்னாடியே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஊர்லேயே எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்கவும் சான்ஸ் இருக்குது. ஆர் எல்ஸ் நியரஸ்ட் சென்டரில் வந்து அவங்க போடுவாங்க. உங்களுக்கு என்கியூடி எக்ஸாம் வந்து ரொம்பவே ப்ரொடெக்டடான மேனரில் நடக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகிறவே உங்களை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. நீங்கள் வாட்ச் கூட வியர் பண்ணிட்டு போகக்கூடாது. அங்கே நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு, 2 ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் ஒரு பென் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். அதாவது உங்கள் ஒரிஜினல் ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனதுக்கு அப்புறமா அவங்க வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கான நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் அந்த சிஸ்டமில் போய் உட்கார மாதிரி இருக்கும். அண்ட் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே நீட்டாக நீங்கள் அந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ வர நான் டிசிஎஸ் என்கியூடி எக்ஸாம் எப்படி இருக்கும் அண்ட் அதில் உள்ள பேட்டர்ன்ஸ் என்னென்ன அண்ட் எக்ஸாம் சென்டருக்கு நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போ என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் என்கியூடி அட்டெம்ப்டில் வந்து ஈஸி கோடிங்கில் எனக்கு 2 அப்ளிட்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அண்ட் அட்வான்ஸ்டு கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்து அதோட ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் டோட்டல் காஸ்ட்லாம் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்தது. ரெண்டுமே ஓரளவு மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் தான், ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் நிஞ்சா ரோல் தான் கொடுத்துருந்தேன். அது ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்தது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் அந்த இன்டர்வியூ போயிருக்கும். ரொம்பவே சிம்பிள் அண்ட் பேசிக் கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. எல்லா இன்டர்வியூவும் கேட்குற அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து நான் ஆன் கேம்பஸில் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு நிஞ்சா ரோல் கிடச்சிது. அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸில் பண்ணியிருந்தேன். அதில் நான் ஆப்டியில் ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் சிம்பிள் கோடிங் வந்து எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிருந்தது. ஸோ என்னோட டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இதுலேயும் எனக்கு சிம்பிள் கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து அவங்க பர்டிகுலராக ஒரு ஸ்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னோட ரெஸ்யூமேல போட்டிருந்தேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பெட்டராக இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. அதில் உங்களுக்கு ஒரு பேசிக் கொஷின்ஸ் அண்ட் பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணிட முடியும். ஸோ என்னோட இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் இது வந்து செகண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ். பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. பட் கொஞ்சமாக டீப்பராக போய் அந்த ஸ்கில்ல உள்ள பர்டிகுலர் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க.
இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். டிசிஎஸ் என்க்யூடிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ தேங்க் யூ கைஸ்.